பிரைஸ் தி லார்ட். வானத்தையும் பூமியும் சமுத்திரங்கள் நீரூற்றுகளையும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரையும் இந்த கிறிஸ்தவ புதினங்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளும் கூட என்னுடைய மனைவி சுகன்யா நம்ம யூடியூப் சேனல்ல இருக்காங்க. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நீங்க கிறிஸ்தவ புதினங்கள்னு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இருக்கிற கேள்வி சிலருக்கு இருக்கலாம், என்ன அது புதினங்கள்? ஏன்னா நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு கேள்வி இருந்தது. புதினங்கள் நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்ம கேள்விப்படுற பேர் கிடையாது, ரேர் தான் இது. நான் அந்த அளவுக்கு கேள்விப்பட்டதில்லை. அதுதான் ஒரு டவுட், எது இந்த கிறிஸ்தவ புதினங்கள் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. உங்களுக்கு இருக்கிற மாதிரியே நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குதுமா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேயர்களும் இதில் யூடியூப்புடைய நேயர்களும் அதை தெரிஞ்சுக்கணும். இந்த கிறிஸ்தவ புதினங்களுங்கிற பேர் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி கிராமப்புறங்களில், அதாவது அதிகமாக கன்னியாகுமரி, மதுரை சைடு, தூத்துக்குடி சைடுலாம் பார்த்தீங்கன்னா அந்த புதினங்கள் அப்படின்ற வார்த்தை என்ன அவங்க வீட்டில் என்ன விசேஷம் அப்படின்ற மாதிரி கேட்குறது, அப்புறம் அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறதுக்கு, அந்த வீட்டில் என்ன புதினம் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க. நான் ஒரு தடவை இலங்கை தேசத்துக்கு இந்த ப்ரேயருக்காக போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த புதினங்கள்ங்கிற வார்த்தையை பேசிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு தொடுதலாக இருந்துச்சு. இந்த புதினங்கள், கிறிஸ்தவ புதினங்கள் பேரை வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணேன். முதல் பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ துடிப்பு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சேன்னா, நாம் கிறிஸ்தவர்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கலாம் மாதிரி யோசிக்கும் போது, அப்புறம் எனக்கு இந்த கிறிஸ்தவ புதினங்கள் அப்படின்ற ஒரு பேர் தான் எனக்கு அழுத்தமாக வந்தது. கிறிஸ்தவ புதினங்கள்னா கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்களை என்ன செய்யணும்னா அது வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக அந்த பேரை நான் என்ன செஞ்சேன்னா செலக்ட் பண்ணேன். கிறிஸ்தவ புதினங்கள்ன்றது ஒரு புதினம்னா என்ன விசேஷம், அப்புறம் என்ன உங்களுடைய என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன கதைன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கதைன்னுவாங்க. என்ன கதை, உன் கதை என்ன கதை அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ சொல்லு, உனக்கு நீ என்னதான் யோசிக்கிற அல்லது என்னதான் சொல்ல வர, என்ன புதிய காரியம் என்ன இருக்கு, என்ன விசேஷமான காரியம் இருக்குங்கிறதுக்கு அதை சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த புதினங்கள் என்ற வார்த்தையை இது பண்ணுது. இன்னொன்னு, புதினங்கள் என்று பாத்தீங்கன்னா அநேகமா நாவல்கள் வந்திருக்கு. புதினங்கள்னு சொல்லி நிறைய நாவல்கள் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் இது ரேரா இருக்கிறதுனாலையும், இது ஒரு தமிழ்ல ரொம்ப தேவைப்படக்கூடிய, எல்லாத்தையும் போய் சேரணும் புதிய வார்த்தைங்கிறதுனால இதை நான் வச்சேன். நல்லா இருக்காது. ஓகே ஓகே. புதினங்கள்னா என்ன அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன? புதினங்களுடைய சிறப்பம்சங்கள். ஆமாம்மா, இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது கிறிஸ்தவர்களுக்கு நடக்கக்கூடிய, நான் நோட்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். அது அப்படியே உங்களுக்கும் புரியுற மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும். இப்போ கிறிஸ்தவ புதினங்கள்ங்கிற இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கான ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவ சமுதாயத்தில் நிலவுகிற பலரும் அறிந்திராத மறைக்கப்பட்ட உண்மையான செய்திகளை கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குறை பேசுறது தான் இருக்கு இல்லையா? நீங்க பார்க்குறீங்கல்ல, நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாஸ்டர் சபையில பிரசங்கம் பண்ணும்போது அவங்கள ஹேட் ஆனாலும் அவங்கள திருத்தும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு திருத்தக்கூடிய ஒரு காரியமாக தான் இதை நம்ம செய்யணும்னு நாங்கள் என்ன செஞ்சோம்னா பிளான் பண்ணோம், புரியுதுங்களா? இது முழுக்க பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளியில என்ன செய்யணும், கொண்டு வரணும், எல்லாருக்கிட்டையும் அதை காட்டணும், அதை சொல்லணும்னு அர்த்தம். ஆழமான தகவல்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வெளிச்சத்துக்கு கொண்டு நம்ம என்ன செய்யணும்னா அதை கொண்டு கிறிஸ்தவ சமுதாயத்தை கொண்டு சேர்க்கணும். இதுதான் பெரிய நோக்கம். ஆனா என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்ப நானும் நீங்களும் தான் இதை என்ன செய்ய போறோம்னா வருங்காலத்துல இணைந்து நம்ம என்ன செய்ய போறோம், ஆரோக்கியமா இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒருத்தர் விவாதிக்க போறோம். நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்ய போறோம்னா விவாதிக்க போறோம். நிறைய காரியங்களை நம்ம தலைப்பு வச்சு நிறைய கிறிஸ்தவ சமுதாயங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்லது அறிந்திராத விஷயங்கள், அது பேப்பர் நியூஸா இருக்கலாம் அல்லது ஒரு டிவி நியூஸா இருக்கலாம், கிறிஸ்தவ சமுதாயம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்த வேதத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், சத்தியத்தின் வழியாக நம்ம என்ன செய்யணும்னா ஆவிக்குரிய அடிப்படையில் அதை என்ன செய்யணும், தெளிவா கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு கொண்டு சேர்ப்பது தான் இந்த சிறப்பம்சம். உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஒரு விஷயமோட தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க கிறிஸ்தவ புதினங்கள்.
உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய தரிசனங்கள் என்ன, இது மூலியமா என்ன நீங்க சொல்ல வரீங்க? ஏன்னா இதுல வந்து வாலிபர்கள் பார்க்க போறாங்க, குடும்பங்கள் பார்க்க போறாங்க, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட பார்க்க போறாங்க. என்ன நீங்க இது மூலியமா சொல்ல ஆமா, வரீங்க? இன்னும் ஒரு பெரிய இது இல்லைம்மா எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இணையதள வழிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களுக்கு பயன்படுத்துறாங்க. நம்ம என்ன செய்யணும்னா, இந்த முகநூல், இந்த யூடியூப் மூலமா ஒரு கூட்ட ஜனத்தை வந்து கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வர்றது தான் நோக்கமே. உதாரணத்துக்கு எத்தனையோ வலைத்தளங்கள் உண்டு, எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல தேவையில்லாத காரியங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இதே தளத்தை பயன்படுத்தி ஒரு கிறிஸ்தவ சமுதாய கூட்டத்தை வந்து கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்து சேர்க்கணும். முக்கியமா வந்து அவங்க வந்து சத்தியத்தை அறியணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமான மேல்பூச்சான சத்தியங்களை அவங்க வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, புரிஞ்சு அவங்க வந்து தவறான பாதையில் போகாம அவங்கள நல்வழிப்படுத்துவதற்காக தான் இந்த கிறிஸ்தவ தினங்களுங்கிற யூடியூப் சேனலை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதுதான் இதனுடைய நோக்கம். ஸோ அதில் வரும் நாட்களில் வந்து என்ன பண்ண போனோம்னா, நம்ம நேரடியாக என்ன செய்ய போகிறோம்னா 2 பேர் சேர்ந்து விவாதம் பண்ண போகிறோம். நிறைய காரியங்களை நம்ம விவாதிக்கணும். அப்புறம் முக்கியமாக வந்து தம்பதிகளை சேர்ந்து பேசும்போது நிறைய பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பெண்ணுடைய பக்கத்துல இருந்து நீ பேசலாம், ஆணோட பக்கத்துல இருந்து நான் பேச முடியும், 2 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தினுடைய சூழல்களை பேச முடியும், நம்ம கடந்து வந்த பாதைகளை பேச முடியும். எவ்வளோ சூழல்கள் இருக்கு இல்லையா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டட்டுங்கள் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனவாட்டியா இருக்கட்டும், மனவாளனாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஸ்பிரிச்சுவலாக வரக்கூடிய சிறிய கடவுள்கிட்ட வரக்கூடிய பிரிவு, சரீர ரீதியாக வரக்கூடிய பிரிவுகள், அப்புறம் சபைக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவுகள், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் விவாதித்து நம்ம 2 பேரும் பேசும்போது, நம்ம 2 பேரும் பேசும்போது அது பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றத. ஏன்னா நம்ம ஒரு 25 வருஷமா கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறோம், இறைப்பணியில. என் கூட சேர்ந்து ஒரு 13 வருஷமா நீங்க இணைஞ்சு திருமணமாகி என் கூட இருக்கிறதுனால எங்களுடைய ஊழியத்தினுடைய அனுபவம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சில காரியங்களை ஆவியானோட துணையோட நம்ம பேச போறோம். அவ்வளவுதான். இப்ப அது வந்து நிறைய பேருக்கு என்னவா இருக்கும்னா பிரயோஜனமா இருக்கணும். பார்க்க போறவங்க என்ன செய்யணும்னா அதை வந்து அநேகருக்கு ஷேர் பண்ணணும். அதான் என்னுடைய நோக்கமா. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம். இப்ப இந்த யூடியூப் சேனல்ல போட்டாலும் இதனுடைய இதை வந்து நான் அப்படியே ஃபேஸ்புக்ல போட போறேன். ஃபேஸ்புக்ல போட்டாலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா, முகநூல் ஃபேஸ்புக் வாயிலாக, யூடியூப் சேனல் மூலமாக, அது எந்த ஒரு வலைத்தளமா இருந்தாலும் ஒரு கூட்டம் வந்து கடவுளுடைய பாதையில, சத்தியத்தின் பாதையில அவங்க அறிய முடியாத காரியங்கள் அல்லது அறிந்திருக்காத காரியங்களை நம்ம கொஞ்சம் அவங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இதெல்லாம் ஒரு கனவு, தரிசனம். இதெல்லாம் ரொம்ப நாள் தரிசனம், உங்களுக்கே தெரியும்ல. நம்ம என்னதான் இப்படி பேசினாலுமே இது வந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய தரிசனங்கள். இதெல்லாம் இப்படி எல்லாம் வந்து டிபேட் மாதிரி உட்காந்து பேசணும், ஆலோசனை பண்ணணும்லாம் எனக்கு ரொம்ப ஆசைகள் இருக்குமா. ரொம்ப சந்தோஷம்.